பயந்தாங்கோலி கட்சி எதுன்னு தெரியுங்களா? தமிழ்நாட்டிலே இந்தியாலேயே ஒரு பயந்தாங்கோலி கட்சி எதுன்னு கேட்டீங்கன்னா தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜயன் அவர்களுடைய தலைமையில இன்னைக்கு செயல் வீரர் கூட்டம் மாமல்லபுரத்துல நடந்துச்சு. செயல் வீரர் கூட்டம், பேர்ல மட்டும் வீரர், அவர் சொன்ன டைலாக் தான், பேர்ல மட்டும் வீரன் வச்சா பத்தாது, அவர்களே செயல்லையும் வீரர் இருக்கணும். பிஜேபின்ற ஒரு பேரை சொல்றதுக்கு கூட ஒருத்தனுக்கு கூட துணிச்சல், திராணி, தெம்பு, தைரியமே இல்ல. தமிழ்நாட்டுல எவ்வளவு தமிழ்நாட்டுக்காக வஞ்சிக்கிறாங்க. உங்க படத்தை ரிலீஸ் பண்ண விடல. சிபிஎஃப்சி ஃபுல் ஃபார்ம் தெரியுங்களா? சென்ட்ரல் போர்ட் ஆஃப் பிலிம் சர்டிபிகேஷன் which is controlled by யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. உங்க கட்சியில இருக்கிற ஒரு ஆண்மகனுக்கு கூட பிஜேபின்ற ஒரு வார்த்தை சொல்றதுக்கு தைரியம் இல்ல. ஒரு பயந்தாங்கோலி கட்சிங்க நீங்க. ஆனா நீங்க இன்னைக்கு திமுக விமர்சனம் பண்ற மாதிரி வீடியோ போடுறீங்க. அதுக்கெல்லாம் ரிப்ளை வீடியோ கொடுக்கணும் இல்லையா? அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். அதாவது நான் இப்ப ஏன் பர்டிகுலரா சொல்றேன்னா, பிஜேபின்ற ஒரு வார்த்தை விஜயன் அவர்கள் கூட ஒரு குறைந்தபட்ச விமர்சனமே முன்வைக்கலீங்க. என்ன கட்சி நடத்துறீங்க எனக்கு புரியல. உங்க படத்தை ரிலீஸ் பண்ண விடல, ஜனநாயகன் படத்துக்காக ரிலீஸ் பண்ணணும். உங்களை அவ்வளவு பிரஷர் பண்றாங்க. நீங்களே சொல்றீங்க நெருக்கடி இருக்குன்னு சொன்னா இருக்கு, அழுத்தம் இருக்குன்னு சொன்னா அழுத்தம் இல்ல, ஆனா அழுத்தம் இருக்கு. அழுத்தம் இருக்குன்னு சொன்னா அழுத்தம் இல்ல. என்ன பேசுறீங்க எனக்கு தெரியல. செயல் வீரர் கூட்டம் பேரை வச்சுக்கிட்டு பேர்ல மட்டும் வீரம் இருந்தா பத்தாது விஜயன்னா, செயல்ல நிஜமாவே வீரம் இருக்கணும். தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியாலேயே திராவிட முன்னேற்ற கழகம் போல ஒரு கட்சி மட்டும்தான் பிஜேபி போன்ற மதவெறி மதவாத பிடிச்ச அரசு தைரியமா நாங்க எதிர்க்கிறோம். அதை நான் காலரை தூக்கி விட்டு சொல்லுவேன். ஆனா உங்க கட்சியில இருக்கிற ஒருத்தனால கூட காலரை தூக்கி விட்டு பிஜேபியை எதிர்த்து நிக்கிறான்னு மட்டும் சொல்லவே முடியாது. அதுக்கு உதாரணமே நீங்க இன்னைக்கு பேசுனீங்களா, அதுதான் உதாரணம்.